Hi friends, welcome to our channel. நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 84 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 83 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்கும், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி டே 84 அண்ட் இன்றைக்கி இந்த ப்ளவுஸோட கைக்கு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ அது உங்களுக்கு பார்த்தாலே புரியும். இந்த ப்ளவுஸோட எண்டில் பாருங்கள், கோல்டன் கலரில் தெரியுதுல்ல. ஸோ அதே தான் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ இதில் தான் நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுறோம். அண்டு இன்றைக்கி என்னென்ன மெட்டீரியல்ஸ் இந்த ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ண எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஆரி பீட்ஸ் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா வீட் பீட்ஸும் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஆரி பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த மீடியம் சைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ், 10 ருபீஸுக்கும் இருக்குது, 20 ருபீஸுக்கும் இருக்குது. அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா வீட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். வீட் பீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் உங்களுக்கு 8 ருபீஸுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 8 ருபீஸுக்கே அவைலபிளாக இருக்குது ஷாப்பில். இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா இன்னும் நான் ஒரு மெட்டீரியல் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் ஆரி பீட் தான், ஸ்மால் சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதோட ப்ரைஸ் ஜஸ்ட் 10 ருபீஸ் தான். 10 ருபீஸ்க்கே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி பார்த்திங்கன்னா நான் ஒரு மெட்டீரியல் எடுத்திருக்கேன். என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ சர்க்கிள் ஷேப்பில் தான் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப் ஸ்டோன் எடுக்கலாம். நான் சர்க்கிள் ஷேப்பில் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டோனோட ப்ரைஸும் ஜஸ்ட் 10 ருபீஸ் தான். அண்ட் இப்போ இந்த ப்ளவுஸுக்கு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அந்த செயின் ஸ்டிச் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. இது வந்து நம்ம நார்மல் நீடில் போட்டது தான். இந்த செயின் ஸ்டிச் உங்களுக்கு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்ட்டு தனியாகவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து அதை பார்த்து கற்றுக்கலாம். ஸோ நார்மல் நீடில் உங்களால் செயின் ஸ்டிச் போட முடியும். பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி நீடில் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் ஆரி நீடில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ளவுஸோட மெட்டீரியலுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். பட் இந்த நார்மல் நீடில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ளவுஸ்லேயும் உங்களால் இந்த மாதிரி டிசைன் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்மால் சைஸ் ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 4 கோர்த்துக்கோங்க, இல்லை 6 கோர்த்துக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரேடியாக நிறைய கோர்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்ஷன் கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 30 ருபீஸுக்கு ஆரி டிசைன் 50, 60, 70, 80, 100 வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம 30லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் 30 ருபீஸ்க்கே நம்மளால் அழகான ஆரி டிசைன் பண்ண முடியும், அதுவும் நார்மல் நீடில். அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரிக்வஸ்ட் பண்ணதுக்காக தான் பண்ணியிருக்கோம். அண்ட் அவங்க என்ன ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணி காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 30 டேஸ் சேலஞ்ச் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 30 டேஸ் சேலஞ்சை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100 டேஸ் சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி டே 84. ஸோ 83 டேஸுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டேலேயுமே மாடல்ஸ் டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரோ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஸ்மால் சைஸ் ஆரி பீட்ஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் ஆரி பீட்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதை 4 அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ 4 ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 4 கோர்த்துட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள் நீடில். இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப செகண்டுக்கு போங்க. செகண்ட் பீடுக்கு போயிட்டு அதுக்குள்ளே திரும்ப இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக நிறைய மாடல்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து பாருங்கள், வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்கிட்டையும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ளவுசஸ் இருக்கும். அதில் ஒரு சில ப்ளவுசஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒர்க்குமே எல்லாமே இருக்கும். அந்த ப்ளவுசஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ளவுசஸில் நம்மளால் ஆரி நீடில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆரி நீடில் ஒர்க் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஆரி நீடில் ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் முடியும். ஸோ ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸ் உங்கள்கிட்ட ப்ளைனாக இந்த மாதிரி ப்ளவுசஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நார்மல் நீடில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம்.
ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் நீடில் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி ஒர்க் மாதிரி தான் இருக்கும். எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறத பொறுத்து நீங்கள் நீட்டாக பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி ஒர்க் மாதிரி தான் இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஒர்க் பண்ணி எனக்கு வீடியோஸ் அனுப்புகிறீங்க, ஃபோட்டோஸ் அனுப்புகிறீங்க. நிஜமாகவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ பிரதீபா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் அவங்களுமே வந்து என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு இதை ரெஃபரன்ஸாக வச்சு அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரெட் கலர் சாரியோட ப்ளவுஸுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்பவுமே தேங்க்ஸ். என்னோடய வீடியோஸை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது ரொம்பவுமே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறது வந்து வீணாக போகலை அப்படின்னு நினைக்கும் போது நிஜமாகவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணதே என்னோட அந்த தனுஸ்ரீ அவங்களுக்காக தான். ஸோ அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணதுனால தான். அண்ட் தனுஸ்ரீ பற்றி எனக்கு வேறு எதுவும் தெரியாது. பட் அவங்க வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அவங்க என்னோடய கிவ்அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பட் அவங்க வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வின் பண்ணலை. ஸோ அது எனக்கு நிஜமாகவே கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டு. பட் இருந்தாலுமே கிவ்அவேல வின் பண்ணவங்க பார்த்திங்கன்னா கிருஷ்ணா ரித்திகா சிஸ்டர். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட நேம் விஜயலக்ஷ்மி. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுமே என்னோடய வீடியோஸை வந்து ரெகுலராக பார்ப்பாங்க. அண்ட் ரெகுலராக பார்த்துட்டு நான் கிவ்அவே கொடுக்குறதுக்கு முன்னாடியுமே அவங்க வந்து நிறைய டிசைன்ஸ் போட்டு எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க வீடியோஸை பார்த்துட்டு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ விஜயலக்ஷ்மி சிஸ்டர் வந்து ரொம்பவுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்க கிவ்அவே வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்களும் வீடியோஸை ரெகுலராக பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிவ்அவே கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் மந்த் போடுவேன். அதில் நீங்கள் கூட வின்னராக இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு எக்ஸைட்டிங்கான ப்ரைஸஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து சென்ட் பண்ணுவேன். அண்ட் இப்போ தேர்ட் ரோவும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்மால் சைஸ் ஆரி பீட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தேர்ட் ரோவும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணால் போதும். ரொம்பவுமே ஈஸி தான். இன்றைக்கி இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். உங்களுக்கு ஆரி பற்றி தெரிலனாலும் உங்களால் இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு நான் போட்டிருந்த செயின் ஸ்டிச் உங்களுக்கு போட தெரியலன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோவில் செயின் ஸ்டிச் பற்றி தான் சொல்லலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செயின் ஸ்டிச் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதனால் என்னால் வந்து கரெக்டாக வீடியோவில் காமிக்க முடியலை. ஸோ அதனால தான் இப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு செயின் ஸ்டிச் பற்றி தெரில அப்படின்னா நம்ம தனியாகவே நம்மளோட சேனலில் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. ரொம்பவுமே ஈஸி, ரொம்பவுமே சிம்பிள் தான். ஸோ பிகினர்ஸுக்கு மேபி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பட் ஒரு 2 days நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ செயின் ஸ்டிச் உங்களுக்கு போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஈவன் பிகினர்ஸாலேயும் போடக்கூடிய டிசைன் தான். அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைனும் பண்ணுறது எனக்கு கஷ்டம், என்னால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஷாப்பில் ஆரி லேஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த லேஸ் நீங்கள் வாங்கியாச்சு அப்படின்னா அதில் கம்ப்ளீட்டாக வந்து ஆரி டிசைன் போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் சிம்பிளி அதை வாங்கி இது நீங்கள் செட் பண்ண வேண்டியது தான். அண்டு அந்த ஆரி லேஸை எப்படி உங்களுக்கு செட் பண்ணணும் அப்படின்னு தெரியலனாலும் நீங்கள் நம்மளோட சேனலில் வீடியோஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. நீங்கள் தம்ப்நெயிலில் பாருங்கள். தம்ப்நெயிலில் நான் தெளிவாக போட்டிருப்பேன். தம்ப்நெயில் பார்த்து நீங்கள் வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஹேண்ட் வந்து ஷார்ட்ஸ்லேயுமே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்கு கீழே நான் அந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு டிசைன் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு டிசைன் தான் கொடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு ஒரு பார்டர் மாதிரி தான் கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு டிசைன். ஸோ B7000 க்ளோ தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ B7000 அப்ளை பண்ணி வீட் பீட்ஸை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டோனை பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து அதை ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ செகண்ட் டே இன்றைக்கி நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா
அதை அப்படியே விட்டுருவேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த க்ளூவோட எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் நான் வந்து ஸ்டெயின்ஸ் எல்லாம் ஒரு சேஃப்டி பின் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து அடுத்த நாளைக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருவேன். ஸோ நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வீட் பீட்ஸ் பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கு பக்கத்தில் ஆரி பீட்ஸை நம்ம 4 எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரியான ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ளெயின் ப்ளவுஸ்க்கு பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாரியோட ஜரி எந்த கலரோ அந்த கலரில் பண்ணுங்கள். உங்கள் சாரியோட ஜரி கோல்டன் கலர்னால் கோல்டன் கலரில் ஒர்க் பண்ணுங்கள், காப்பர்னால் காப்பரில் பண்ணுங்கள், ஒயிட்னா ஒயிட்டில் பண்ணுங்கள், சில்வர்னால் சில்வர், எந்த கலரோ அந்த கலரில் பண்ணுங்கள். நமக்கு ஜரி த்ரெட் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. பீட்ஸுமே அப்படி தான், பீட் ஸ்டோன்ஸ் எல்லாமே நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட சாரியோட ஜரி கலர் எதோ அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மோஸ்ட்லி நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ளைன் ப்ளவுஸாக சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும்னாலும் கொடுக்க முடியும். நீங்கள் டிசைன் ஆர் பேட்டர்ன் ப்ளவுஸ் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒர்க் பண்ணும்போது அவ்வளவு ஹைலைட் பண்ணி காமிக்காது. இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ராயல் ப்ளூ பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ஷேடில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அவ்வளவு ஒரு அட்ராக்டிவாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த க்ளூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக அப்ளை பண்ணதுனால கொஞ்சம் அங்கே எங்கே ஸ்டெயின்ஸ் மாதிரி இருக்குது. அது வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகும்போது கிளியர் ஆயிரும். நீங்கள் ஒரு சேஃப்டி பின் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.